ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான குடல் குழம்பு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, வாங்க செய்யலாம் எப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குடல் குழம்புல முக்கியம் நம்ம குடலை சுத்தம் பண்ணுறதுல தாங்க இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, நான் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றணுங்க. புழிஞ்சு நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். சரிங்கண்ணா, மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் நல்லா நிறையா தண்ணி காய வச்சுக்கோங்க. ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். குடலில் முக்கியமே நல்லா கழுவுறது தான். சரிங்களா, நம்ம க்ளீனெல்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கழுவுனா மட்டும் போதும், நல்லா கழுவிக்கலாம். சரிங்களா, ஒரு 3 தடவை இந்த மாதிரி எடுத்து போட்டு கொதிக்கிற தண்ணிக்குள்ளே கை விட்றாதீங்க. ஏதோ ஒன்று வச்சு கலக்கி, கத்தி ஏதோ ஒன்று வச்சு கலக்கி ஒரு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி நல்லா கழுவி அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். சரிங்கண்ணா, பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கிங்க. கொதிக்கிற தண்ணி ஊற்றி கழுவுனா தான் நல்லாயிருக்கும் குடல். ஓகேங்கண்ணா, இதுக்கு கழுவருக்கு பயந்துட்டே முக்கால்வாசி பேர் வாங்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா தண்ணி கலங்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கழுவிடணும். சரிங்கண்ணா, கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. விசில் தான் விட போகிறோம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். சரிங்களா, ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். குடல் பொறுத்து நல்லா பார்த்து விசில் விட்டோம்னா அதுக்கப்புறம் குழம்பு வறுவல் ரெண்டுமே நான் செய்ய போகிறேன். சரிங்கண்ணா, ஒரு 5-6 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வறுத்துடலாம். சரிங்களா, நீங்கள் மல்லி எடுத்துக்கோங்க. 80 கிராம் மல்லி நல்லா போட்டு நல்லா இது தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. சரிங்களா, வரமல்லி, சீரகம், மிளகு, அப்புறம் வரமிளகாய், அரை பட்டை, சோம்பு, கிராம்பு 2 எல்லாமே நான் எது எவ்வளோன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்கண்ணா, எல்லாம் போட்டு இது நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சரிங்களா, வறுத்தெடுத்து இது தனியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளே போட்டு அரைக்க போகிறோம். சரிங்களா, ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் போடுறேன். சரிங்கண்ணா, நீங்கள் குழம்பு கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நான் நிறையா வைக்க போகிறேன், காலையிலத்துக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து. அதே தான், அதனால் ஒரு 3/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கிறேன். சரிங்களா, இதை தவிர வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. ஓகேங்கண்ணா, அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 6-7 பல்லுங்க, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி. சரிங்களா, இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரெல்லாம் அதிகமாக வரக்கூடாது நமக்கு, அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா, அதெல்லாம் பொடி பண்ணி வச்சதுக்கெல்லாம் போட்டு வெங்காயத்துக்குள்ளே போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், குடல் வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. நம்ம அதை இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். சரிங்களா, எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலைங்க, ஒரே ஒரு வரமிளகாய் ஓட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2-3 ஓட்டுக்கலாங்க. சரிங்களா, போட்டு குடலை போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வைக்கிறத ஊற்ற வேண்டியதானுங்க. சரிங்களா, ரொம்ப சூப்பராக வெரி வெரி சிம்பிள். இது தானுங்க மெத்தடு. ஆட்டி காய்ச்சற குழம்புக்கு மிளகாட்டி இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குடல் குழம்பு. நீங்கள் அடுத்த நாளும் வச்சு கூட சாப்பிட்லாம். சரிங்கண்ணா, குடல் தண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். குழம்புக்கும் ஊற்றிக்கலாம், வறுவலுக்கு நான் கொஞ்சம் 2லேயுமே பாதி ஊற்ற போகிறேன். அப்புறம் குடல் தண்ணியில் ரசம் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாள் போடுறேன் அந்த வீடியோ. ஓகேங்கண்ணா, போட்டு உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளெல்லாம் எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சாச்சு. சரிங்களா, நான் காலையில் தோசைக்கே வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுனா மட்டும் போதும் குழம்பு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சாச்சுக்கு, தோசைக்கு வச்சாச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.